காலை நேரத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நம்பிக்கையின் செய்திக்கு உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த காணொலி மூலமாக உங்களை தொடர்பு கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளுமே காலை நேரத்திலே நாம் கேட்கிற இந்த செய்தி அநேக உள்ளங்களிலே ஆறுதலையும் நம்பிக்கையும் நமக்கு தருகிறது. இன்று கூட இந்த காலை நேரத்திலே நம்பிக்கை இழந்தவர்களாக சோர்ந்து போன நிலையிலே என்ன செய்வோம் என்று புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலே இந்த காலை நேரத்தில் இந்த புதிய நாளை ஆரம்பித்திருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். புதிய நாளை நமக்கு தந்த இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை சங்கீத புத்தகத்திலே 121 சங்கீதம் 7 வசனத்திலே, உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் என்று சொல்கிறார். எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலக மனிதர்கள் ஒரு சூழ்நிலையில நம்மை விட்டு பிரிந்து போவதை நாம் பார்க்கிறோம். எல்லாமே செய்வேன் என்று சொல்லலாம், கடைசி வரை கூட இருப்பேன் என்று சொல்லலாம். ஒரு தீங்கு வருகின்ற பொழுது, ஆபத்து வருகின்ற பொழுது, அந்த ஆபத்தையும் அந்த பிரச்சனையும் நாம் மாத்திரம் தனித்து சந்திக்க வேண்டிய நிலைக்குள் தள்ளப்படுகிறோம். ஒருவேளை இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது, எனக்கு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா தீங்குக்கும் நான் விலக்கி காப்பேன். அவரை நம்பின பிள்ளைகளை ஆண்டவர் நிச்சயமா எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க முடியும். தானியேலுக்கு வந்த ஆபத்து மிக கொடியதாய் காணப்பட்டது. எல்லா ஜனங்களை யோசித்தார்கள், தானியேலுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று சொல்லி அந்த தீங்கில் இருந்து கர்த்தர் கூட இருந்து விடுவித்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல அவரை நம்பின அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆபத்துகள் வந்தது. எல்லா தீங்குக்கும் ஆண்டவர் விலக்கி காத்து மீட்டு ரட்சித்ததை பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் கூட நமக்கு எதிராக வரக்கூடிய எல்லா தீங்கு, நமக்கு வரக்கூடிய தீங்கு, பலவிதமான பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற இந்த போராட்டமான சூழ்நிலை, இவைகளின் மத்தியில கர்த்தர் சொல்கிறார், உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன். இன்னைக்கு வேணா யோசித்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க, கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமாய் நம்மை வழிநடத்த போகிறார் என்பதை சோதித்து பாருங்க. நிச்சயமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்து எங்களை மீட்டுக் கொள்வதற்காக நன்றி கர்த்தாவே. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்து உம்முடைய பாதுகாப்பு இந்த நாள் முழுவதும் இந்த செய்தி கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.